தில்லக்காளிக்கு மாலை போட்டுருக்குங்கண்ணா. அது தில்லக்காளிக்கு போட்டுருக்குங்க. இந்த லென்த்து வரும், இன்னும் 8 அடி வரும் மாலை. அது 8 அடி வரும். ஃபிட்டாக போடுவோம் மாலை. ஒரே கட்டையாக போட மாட்டோம். ஃபிட்டாக போட்டு தான் பண்ணிப்போம் மாலையை. ஒரே கட்டையாக போட்டாக்கா கொட்டிடும். நல்லா ஃபிட்டாக போடுவோம். இந்த மாலை வந்து 600 ரூபா. இதை பச்சை வைக்க மாட்டோம் நாங்கள். பச்சை வச்சா பச்சை வந்து கட்டை வராது எங்களுக்கு. அந்த இலை காட்டாமணி இலை சொல்லுவாங்கல்ல, அது வெறும் பூவாகவே போடுவோம் நாங்கள். தில்லக்காளிக்குனாவே வெறும் பூ தான் ஒத்துக்குவோம், எதுவும் கலக்க மாட்டோம். இந்த மாலை நடராஜ கோயிலுக்கு போடுறோம், அம்பாளுக்கு போடலாம். இது சைவ மாலைன்னு பேர். இது சைவ மாலை பேர். இது நடராஜ மட்டும் தான் போடுவாங்க. இது சிதம்பரத்தில் அவர் மட்டும் தான் போடுவாங்க அந்த மாலை. இந்த மாலை ரேட்டு வந்து 1000 ரூபா ஒரு மாலை. இது இதிலே மாலை இது ஓட்டமாக இருக்குது. இன்னும் நெருக்கி போடலாம். மாலை நெருக்கி போட்டாக்கா 1000 ரூபாவில் போடலாம். இது இப்போதைக்கே சிம்பிளாக போடுற மாதிரி மாலை 200 ரூபா. இது இந்த மாலை இது சைவ மாலை பேர். இது இந்த பூ துளசி பேர். இது வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா, டெத்து நல்லது போடலாம், கெட்டதும் போடலாம். இது ஓகேவா. இது வந்து சைவன் பேர், சம்மங்கி. இது வந்து என்னென்னா நடராஜர் மட்டும் யூஸ் பண்ணலாம். அது இங்கே சிதம்பரத்தில் மட்டும் நடராஜர் மட்டும் யூஸ் பண்ணுவாங்க. அது இது சவுக்குன்னு பேர். இது வந்து கல்யாண மாலை, வரவேற்பு மாலை, நிச்சயதார்த்த மாலை, மைத்தண்ணி மாலை இந்த மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. அது சவுக்கு. இது வந்து கோழி கொண்ட பூனை. இது வந்து எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணுவாங்க. அது இந்த பூ எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணுவாங்க. இந்த ரோஸ் வந்து ஜோதிகா மாலை கட்டுவோம். அதை இதை நாங்கள் இப்படி உடச்சி ஒரு பூவாக எடுத்து இப்படி கட்டுவோம். நான் எதை ஒன்றா கட்டுவோம்.
இந்த மாலை 100 இது சைய மாலை. இது ரோஸ் மாலை. இது 150 ரூபா மாலை. இது வந்து ஒட்டக்காரண மாலைன்னு சொல்லுவாங்க. அது செண்டுகா மாலைன்னு சொல்லுவாங்க. இது 150 ரூபா மாலை. இந்த மாலை ஜோதிகா மாலைண்ணா. இது வந்து 60 காய் வந்து போட்டுருவோம். அது ஒரு மேரேஜுக்கு போட்டுருவோம். இந்த மாலை ரேட்டு வந்து 4000 ரூபா.